இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேலே தான் சஸ்டைன் ஆகி ஓப்பன் ஆயிருந்தது பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை எடுத்து அதுக்கு கீழே போகாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ஹையை போயிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கரெக்டாக சைட்வேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ரைட்டர் அப்படிங்கிறவங்க ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்ஸை புக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நியர்லி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லாததே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸில் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனால மார்க்கெட்டில் ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதும் இருக்குது. பெருசாக செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புரிதலாக இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஐடி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங் டேர்மில் கீழே வந்துட்டு இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனால மேலே வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. என்னதான் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலுமே மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே போகல அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு. அண்ட் இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டோட பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 24,814க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய இந்த 24,926 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 25,063 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில், அதாவது சப்ளை ஜோனுக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் இடையில போய் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது ஹையர் ஹை கிட்ட முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.93 மார்க்கெட் சைட்வேஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுன் சைடில் இருக்குமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது. பட் ஓவராலாக சைட்வேஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இன்னைக்கு பொறுத்தவரை ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஸ்லைட்டாக கால் ரைட்டர்ஸ் மட்டும் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். பட் ஓவராலாக சைட்வேஸ் அப்படிங்கிறத மட்டும் இந்த இதில் கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி நெகட்டிவ் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.